Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் வசந்த் அத்தியாயம் 13. கலவரப்பட்ட கணேஷ் மரத்தடி வசந்தை அவசரமாக சைகையில் கூப்பிட்டான். என்ன பாஸ்? ஷ்! குரலை தாழ்த்தி கொண்டு, வசந்த், நீ அவரை அடிச்சியா? சேச்சே, தொடலை. நான் பார்த்தபோது புறக்கடையில் சாஷ்டாங்கமாக கிடந்தான். ஏன் மயக்கம் தெளிச்சிட்டானா? தெளிச்சு அழகா தெளிவா பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அவனை அடித்தது நீயும் நானுமா? அடப்பாவி, இப்போ என்ன ஆகும்? இன்ஸ்பெக்டர் வெளியே வந்தார். மிஸ்டர் வசந்த், கொஞ்சம் இங்கே வர்றீங்களா என்றார். என்ன சார்? அந்த ஆள் முழிச்சுக்கிட்டான். அவன் சொல்கிறது உங்கள் 2 பேரையும் இன்க்ரிமெண்ட் பண்ணுது. நான் அப்போ சொன்னதுக்கு கேட்கேன்னு சிரிச்சிங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் கொஞ்சம் இன்ஸ்டிங்டிவாக சொல்ல முடியுங்கிறத மறந்துட்டீங்க. கணேஷ், சார், கேஸ் ரெஜிஸ்டர் இருக்கா என்றான். இல்லை, ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். அந்த ஆள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க போகிறாரு. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன். அது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. என்ன? நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்ததுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஆளை பார்த்து பேச அனுமதிப்பீங்களா? மாட்டேன். உங்கள் வக்கீல் வேலையெல்லாம் எங்கிட்ட காட்டாதீங்க. வசந்த், நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? ஏன் சார்? ராத்திரி ஸ்டேஷன் லாக்கப்பில் தங்க வேண்டி வரும் என்று சிரித்து விட்டு உள்ளே போனார். வசந்த், என்ன பாஸ், மாட்டிக்கிட்டாமா என்று கணேஷை கலவரத்துடன் பார்த்தேன். என்ன? அவன் உன்னதான் அரெஸ்ட் பண்ண போகிறான். இருந்துட்டு வா, காலையில் விடிஞ்சதும் பெயில் ஏற்பாடு பண்ணுறேன், கவலைப்படாத. என்ன பாஸ், விளையாடுறீங்களா? நான் முன்ன பின்ன ஜெயிலுக்கு போயிருக்கேனா? என் மான என்ன ஆறுது, மரியாதை என்ன ஆறுது? எப்படிப்பட்ட வம்சம்? பின்ன ஏன் அந்த ஆளை அடித்தேன்? ஏன்னா கராட்டே வேலையெல்லாம் அவங்ககிட்ட காட்டியிருக்க. நீ என்ன பாஸ், நீங்களே என்னை சந்தேகிக்க போகுமா? நான் உனக்கு ஒன்று சொன்னது ஒன்று, நீ செய்தது ஒன்று இல்லையா? நிச்சயம் அடிக்கலை பாஸ். அடிக்காட்டி கூட ட்ரெஸ்பாஸ், ஹவுஸ் பிரேக்கிங், எதில் வேணால் ஒன்று இப்போ அரெஸ்ட் பண்ணலாம். அந்த ஆளை வேறு பகைச்சிட்ருக்க. நீ இப்போ என்ன செய்கிறது? பேசாமல் லா பாயிண்ட் போட்டு குழப்பி விட்டுடலாமா? பார்க்கலாம். நீ எதுக்கும் தயாராகிரு. ராத்திரி 2 பேரையுமே கைது செஞ்சால் கூட பரவாயில்லை. ஹோட்டல் பிரச்சனை விட்டுது. இன்ஸ்பெக்டர் வெளியே வந்து, 2 பேரும் என் கூட வரீங்களா? ஸ்டேஷனில் போய் இன்வெஸ்டிகேஷனை வச்சுக்கலாம். சரி, நீங்கள் போக, காரில் வரும். போலீஸ் நிலையத்தின் கட்டிடம் தற்காலிகம் என்று தெரிந்தது. வாசலில் போர்டு 2 சவுக்கு குச்சிகளில் தொங்கிக் கொண்டிருக்க, அதன் தலையில் பல்பு அபாயகரமாக தொங்கிக் கொண்டிருந்தது. வசந்த் காரை நிறுத்திவிட்டு, ஜன்னல்லாம் பூட்டிடலாமா பாஸ்? ராத்திரி தங்கல் இருக்கலாம். வேண்டாவா, தங்குனா நீ தான் தங்க போகிற. என்ன பாஸ், கை கழுவி விட்டுருவீங்க போல இருக்க? 2 லாயர் இருக்குல்ல. ஒரு லாயர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு, இன்னொருத்தன் வெளியேறதுக்கு, வெளியே கொண்டு வர்றதுக்கு. பயப்படாத. நீங்கள் உள்ளே நுழையும் போதே சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே, பரவாயில்ல, நல்ல காத்தோட்டமாக இருக்குது என்று கணேஷை வசந்த் முறைத்தான். லாக்கப் அறை தெரிந்தது. பின்பக்கத்தில் யார்டு தெரிந்தது. அதில் குச்சியின் உச்சியில் ஒற்றை பல்ப், 4 அடி சதுர நோட்டீஸ் போர்டில் அரசாங்க பழுப்பில் கத்தையாக அறிக்கைகள் சேகரிக்கப்பட்டு தொங்கின. டியூட்டி போர்டு பள்ளிக்கூட கரும்பலகையிலிருந்து அந்த நிலையத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவருக்கு ஒரு சப் ஆர்டினேட் ஒருத்தர், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், 4 பிசி, ஒரு ஸ்டேஷன் ரைட்டர் இருப்பதாக தெரிந்தது. உள்ளே நுழைந்த வசந்த், எங்கே க்ரைம் போர்டை காணா? என்ன இன்ஸ்பெக்டர் இது? க்ரைம் போர்டு இல்லை, ஏரியா மேப் இல்லை, விசிட்டிங் ஆஃபீஸர் லிஸ்ட் இல்லை, என்ன போலீஸ் ஸ்டேஷன் நடத்துறீங்க என்றான். அதை நீங்கள் விசிட்டிங் போலீஸ் ஆஃபீஸராக வர்ற போது கேட்டுக்கோங்க. என்ன பாஸ், நம்ம டிஐஜி ராஜேந்திரன் சொல்லுவார்ல, பாதி போலீஸ் நிலையங்களில் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கிறோன்னு கூட தெரியாதுன்னு. இதை பாருங்கள், டிஐஜி பேரெல்லாம் உள்ளே விட்டு எனக்கு பயம் காட்ட வேண்டாம். சேச்சே, உங்களை போல் ஆசாமிகளை பயம் காட்டுறது டிஐஜி ராஜேந்திரன், நம்ம பாஸ் கணேஷுடைய கிளாஸ்மேட்டு. அவர் ஒரு முறை என்கிட்ட குறிப்பிட்டாரு, எந்த ஊரில் எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் உடனே அதை பற்றி சின்னதாக ஒரு வர்ணனை குறிப்பு எடுத்து அனுப்ப சொன்னார். அதுக்கு தான். இப்போது இன்ஸ்பெக்டர் முகபாவத்தில் கொஞ்சம் மாற்றம் தெரிந்தது. உட்காருங்க. பரவாயில்ல. அந்த ஆளை என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்? அடித்ததை நீங்கள் தான் கிளியராக கொடுத்துருக்கான். அப்படியா? எதுக்கு அடித்தமா? நான் படிக்கிறேன் பாருங்களேன். அவர் காகிதத்தை பிரித்தார். முதலில் சில வரிகளை சத்தமின்றி படித்துவிட்டு, இன்று பிற்பகல் சொல்லப்பட்ட 2 வந்தார்கள். தம் பேர் கணேஷ் என்றும் வசந்த் என்றும் சொன்னார்கள். என்னிடம் வியாபாரம் பேசினார்கள். அவர்கள் எதை குறித்து வியாபாரம் பேசுகிறார்கள் என்று எனக்கு சரியாக விளங்கவில்லை. நான் அவர்கள் உரம் பற்றியோ விதை நெல் பற்றியோ பேசிக்கொண்டிருக்கக்கூடும் என்று நினைத்ததால் தான் தொடர்ந்து அவர்களுடன் பேசினேன். 2 பணம் கொண்டு வருவதாக சொல்லிக்கொண்டு வெளியே போனார்கள். சற்று நேரத்தில் 2 திரும்பி வந்தார்கள். என்னையா பணம் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு சில பாசாங்கு பதில்கள் தந்தார்கள். திடீரென்று ஒருவர் என்னை பிடித்து கொள்ள, மற்றவன் என்னை தாக்கி மோசமாக அடித்து போட்டார்கள். நான் நினைவடைந்தேன். இன்ஸ்பெக்டர் நிமிர்ந்து, என்ன சொல்கிறீங்க? நல்லா கதை சொல்லியிருக்காரு அந்த ஆள். நீங்கள் அங்கே போகவே இல்லையா? போகாமல் இல்லை. முதல் பாகம் ஏறக்குறைய அந்த ஆள் ஸ்டேட்மெண்ட் படியும் நடந்தது. போனோம், வியாபாரம் பேசணும், எல்லாம் சரிதான். அதுக்கப்புறம் தான் ரீலு, செம்ம ரீலு.
அப்புறம் நீங்கள் போகவே இல்லையா? என்ன சார், எங்களை பொய்யில் மடக்கலான்னு பார்க்குறீங்களா? நான் தான் சொன்னேன்ல எதுக்காக, எப்போ போனேன், என்ன பார்த்தேன். நான் போனபோது அந்த ஆள் மயக்கமாக சந்துக்கிட்ட கிடந்தார். நான் போய் அந்த ஆளை காப்பாற்றி வண்டியில் போட்டுட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், காலி முத்தி போச்சியா. நீங்கள் எதுக்கு 2ஆம் தடவை போனீங்க? அதான் எனக்கு இன்னும் சரியாக விளங்கலை. வசந்த் கணேஷை பார்த்தேன். என்ன பாஸ்? கணேஷ், இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் உதயப்பட்டதுக்கும் முற்பகலில் நடந்த கத்தி குத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த வட்டாரத்தில் ஏதோ பெருசாக ஒரு குற்றம் நடந்திருக்கு, நடக்க போகிறது அல்லது நடந்துகிட்ருக்கு. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். ராஜராஜன் கிணறு தெரியுமா உங்களுக்கு? என்னது அது? இந்த கிராமத்தில் உள்ள பழங்காலத்து கோயில், அதில் உள்ள கிணறு. கிணத்துல ஆளை அடித்து போட்டிருக்காங்களா? இல்லை, அது ஏதோ சரித்திரம் சம்பந்தப்பட்ட குற்றம், சிலை அல்லது புதையல்னு நினைக்கிறோம். அதில் இந்த ஆள் சதாசிவம் சம்பந்தப்பட்டிருக்கான். மத்தியானம் செத்தானே, அவனும் சம்மந்தப்பட்டிருக்கான். சிலையா? சாயங்காலம் அந்த ஆளை சந்தித்த போது அவன் கையில் ஒரு பொட்டலத்தை பார்த்தோம். அது என்னன்னு தெரிஞ்சிருக்கிறத தான் வியாபாரம் பண்ணுற மாதிரி பேசினான். ஏதோ 10:45ன்னு பேசினான். என்னென்னு புரியல. பொட்டலத்தை பிரிக்க மாட்டேன்னுட்டான். அதுக்கு தான் பொட்டலத்தில் என்ன இருக்குன்னு நைஸாக தெரிஞ்சுட்டு வான்னு வசந்த் அனுப்பினேன். அவன் அந்த வீட்டில் போய் பார்த்ததில் சதாசிவம் அடிபட்டு கிடந்தான். இதுதான் நடந்த விஷயம். இன்ஸ்பெக்டர் சிந்தனை வசமாகி என்றார். உங்கள் எஃப்ஐஆர் புக்கு, கேஸ் டைரி, ஸ்டேஷன் ஹவுஸ் டைரி எல்லாத்தையும் பார்த்து ஒரு தகவல் சொல்ல முடியுமா என்றார் கணேஷ். என்ன வேணும்? இருவரையும் பற்றிய அவர் மனநிலை இப்போது நிச்சயம் மாறி இருந்தது. சமீபத்தில் கொஞ்சம் வித்தியாசமான கேஸ் ஏதாவது ரிப்போர்ட் ஆகியிருக்கா? வித்தியாசமானா சாதாரணமாக நிலச்சண்டை, தெருச்சண்டை இப்படியெல்லாம் இல்லாமல் வெளியூர்காரங்க இந்த ஊருக்கு வந்து ஏதாவது காணாமல் போயிட்டதாகவோ, தொலைச்சிட்டதாகவோ அல்லது ஏமாறிட்டதாகவோ ரிப்போர்ட்ஸ் இருக்கா? கொஞ்சம் இருங்க, பார்த்து சொல்கிறேன் என்றார். அவர் ரெஜிஸ்டரை எடுத்து மேஜை மேலே வைத்து புரட்ட கணேஷை, நீங்களும் பாருங்களேன் என்றார். வசந்த் கணேஷின் நேர்முக அணுகல் முறையை வியந்தான். இன்ஸ்பெக்டருக்கு அவர்கள் மேலிருந்த சந்தேகம் நிச்சயம் விலகி இருக்க வேண்டும். லெட் மீ see, இது என்ன சார் கேஸு? அது ஒன்றும் இல்லைங்க, வழிப்பறி. இந்த ஆள் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கான். திடீர்னு ஒரு ஆள் வந்து கையில் இருந்து பெட்டியை பிடுங்கிட்டு போயிட்டான். பெட்டியில் தானே தயாரித்த தைலம் சாம்பிளும் கொஞ்சம் பணமும் வச்சுருக்கான். நல்ல வேளை மொத்த பணத்தையும் அதில் வைக்கலை, தனியாக வச்சிட்ருக்கான். இந்த ஆளோட ஒரிஜினல் புகார் கடிதம் இருக்கா? இருக்குது, பார்க்கலீங்களா? ரெஜிஸ்டருடன் பின்குத்தி வைக்கப்பட்டிருந்த காகிதத்தை எடுத்து காட்டினார். கொலைக்கேஸை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குங்கிறீங்க? இருக்குங்க. நீங்கள் விசாரத்தில் ஒன்றும் தெரியலையா? இல்லைங்க. கணேஷ் அந்த கடிதத்தை பார்த்தான். நான் ஒரு விற்பனையாளன், தயாரிப்பாளன். என் தைல சாம்பிள்களை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று விற்பவன். என் பெயர் காளிதாஸ். என் விலாசம் தஞ்சாவூர் விலாசம் கொடுத்திருந்தான். நேற்று, அதாவது 17/12/80 அன்று நான் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது ஒரு இளைஞன் என்னை அணுகி மணி கேட்டான். சொன்னேன், தஞ்சாவூர்காரரா என்று கேட்டேன். ஆம் என்றேன். சாம்பிள் கொண்டு வந்திருக்கியா என்றான். நான் என் தைல சாம்பிள்கள் என்று எண்ணிக்கொண்டு ஆம் என்றேன். அவன் அதற்கு மேல் கேட்டது எனக்கே விளங்கவில்லை. 10:40 என்று சொன்னதாக நினைவு. இதனிடையில் பேருந்து வந்திடவே நான் அதில் ஏறிக்கொள்ளப் போகும் சமயத்தில் என்ன சொல்லாமல் போகிறீங்களே என்று உடன் வந்து தொந்தரவு செய்ய நான் போப்பா என்றேன். அப்போது திடீரென்று கைப்பெட்டியை பிடிங்கிக் கொண்டு ஓடிவிட்டான். அதற்குள் பேருந்து புறப்பட்டு விட நான் அதை நிறுத்தி இறங்கிக் கொள்வதற்குள் அவன் கூட்டத்தில் மறைந்து விட்டான். பெட்டியில் என் தைல சாம்பிள்களும் ₹100 பணமும் இருக்கிறது. அவன் கரிய நிறத்தில் கால்சராயும் நீல நிறத்தில் சட்டையும் அணிந்திருந்தான். இளம் வயதினன். அவனுக்கு சுமார் ஒரு 20 வயது இருக்கலாம். ஒப்பம். அப்புறம் இந்த கேஸ் என்னாச்சு? கண்டுபிடிச்சிட்டேன். யாரை? திருடனையா? இல்லை, அந்த பெட்டியை தெருவில் கிடந்ததுன்னு ஒரு ஆள் ஸ்டேஷனில் கொண்டாந்து கொடுத்தான். திருட்டு போன சாயங்காலமே கிடச்சிச்சு. அப்படியா? அதில் இருந்த பொருட்கள் ஒன்றும் குறையலை. தைல பாட்டில், பணம் எல்லாம் அப்படியே இருந்தது. அந்த பெட்டியை திருப்பி கொண்டு கொடுத்தானே, அந்த ஆள் விலாசம் இருக்குமா? இருங்க, பார்க்குறேன். தைல வியாபாரி என்னானா? சந்தோஷமாக பெட்டியை வாங்கிட்டு சாயங்காலம் பஸ்லேயே போயிட்டான். உங்களுக்கு திருப்பி கொண்டாந்து கொடுத்த விலாசம் தானே வேணும்? ஆமாம், இருக்குது, தரேன். நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்பழுக்கு இல்லாது. ராஜேந்திரன் கேட்டால் சொல்லுங்கள். அதுக்கு என்ன, தாராளமா. என்ன பாஸ், இந்த அட்ரஸ் நமக்கு வேணுமா? குறித்து வச்சுக்க வசந்த். வசந்த் குறிப்பெடுத்துக்கொள்ள. அப்போ நீங்கள் போகலாம். ஏதாவது தகவல் வேணும்னா சொல்லி அனுப்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது நம்ம டிபார்ட்மெண்ட் கிட்டே இருந்து உதவி வேணும்னா? வேணுங்க. என்ன சொல்லுங்கள். நாளைக்கு அந்த சதாசிவம் வீட்டை சர்ச் பண்ண என்ன அனுமதிக்கணும். அப்புறம் வசந்தை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். தொடரும்.